வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி, இந்த மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது, இப்போ குரு அதிசார பயிற்சி அப்படின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதிசாரமாக. இந்த அதிசார பயிற்சி யாராருக்கெல்லாம் எந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், அதாவது யோகத்தை கொடுக்கும். குரு பயிற்சி நன்மை செய்யாதா, அப்படி இல்லைனாக்கா சனி பயிற்சியாவது நன்மை செய்யாதா, அது மாதிரின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த எதிர்பார்ப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னாக்கா தசாபுத்தி தான். ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படின்னாக்கா எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் எதிர்பார்ப்போம். நம்ம ஏதாவது நடக்குமா, நன்மை நடக்குமா. இப்போ ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது, அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வருமானு எதிர்பார்ப்பீங்க. இல்லை ஒரு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாமே எதிர்பார்ப்புகள். இது எதுக்கு அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் இருந்து கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் அப்போது நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டங்கள், குடும்ப கஷ்டம், இல்லை பண கஷ்டம், ஒன்று நினைப்போம் அது நடக்காமல் ரொம்ப தடை தாமதங்களை கொடுக்கறது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், அது மாதிரி. இல்லை ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஒரு இது கிடைக்கும் அவங்களுக்கு, நமக்கு இந்த ப்ரொமோஷன் கன்ஃபார்மு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எல்லாமே இந்த தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லா பயிற்சிகளுக்கும் நம்ம அதை பார்த்துட்ருப்போம். இப்போ குரு அதிசார பயிற்சி, இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி ஆச்சு. இப்போ வக்கரம், அந்த சனி பகவான் வக்கரம் ஆனார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு. இத்தனை மாற்றங்கள் யாருக்குமே நடக்கலையா அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச சர்க்கிளை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா உங்களுக்கு நடக்கலைன்ற பட்சத்தில் வேற ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னு கிடையாது, வேற ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்கலை. அப்போ தசாபுத்தி மாற்றங்கள் இது எப்படியெல்லாம் பலன்களை கொடுக்குது. ஏன்னா குரு உச்ச வீட்டுக்கு வரார், 4ஆம் இடத்துக்கு. ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு, அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மாத காலங்கள் வச்சிங்களேன், ஒரு அந்த லெவலுக்கு தான் இருப்பாராங்க. உச்ச வீட்டை தொட்டுட்டு திரும்பவும் வக்கரமாகி மிதுனத்துக்கே வரார். இப்போ வக்கரமாகி வரும்போது நல்ல பலன்களை கொடுக்குமா? கன்ஃபார்மாக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போது மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரத்துக்கு மேஷராசியில் கேதுவோட தசையில் ஆரம்பித்து சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, அது வரைக்கும் போகும். சனி தசை கடைசி வயதான காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வருடங்கள் தசாபுத்தி. இந்த 20 வருடத்தில் 10 வயது வரைக்கும் நம்ம சுக்கிர தசை எடுத்துட்டா கூட, அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை 16 வயசு வரைக்கும், அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, அப்போ 26, செவ்வாய் ஒரு 7, ஒரு 33, 33க்கு அப்புறம் 51 வரைக்கும் ராகு, அதன் பிறகு குரு ஒரு 16 வருடங்கள், அப்போ 67 வயசுக்கு பிறகு 19 வருடங்கள் 86. இது மாதிரி சனி தசை இது வரைக்கும் முடியும். முன்ன பின்ன வரலாம். ஒரு சில பேருக்கு 90 வயசு வரைக்கும் சனி தசை வரலாம். ஒரு சில பேருக்கு 80 வயசோடு கூட சனி தசை முடியலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இது உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து.
ஏன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட ப்ளஸ் 10 வருடங்கள் சந்திர தசை 15, 22 வயசு வரைக்கும் செவ்வாய், 22க்கு அப்புறம் 40 ராகு, 40க்கு அப்புறம் 16 வருடங்கள் 56 வரைக்கும் குரு, 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி, அதன் பிறகு வந்து புதன் தசை. இந்த புதன் தசைலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வராது. இப்போ மேஷராசியை ஒட்டு மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா எந்த தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட எந்த தசை எங்கிருந்து நடத்தினா யோகத்தை கொடுக்கும். இப்போ குருவுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ உச்ச வீட்டுக்கு போகிறார். இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்குது. 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்ப்பார், 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். இது எல்லாமே குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த மேஷராசியில் ராகு தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. மேஷராசியில் ராகு தசை என்னோட கணக்குப்படி மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். முன்ன பின்ன 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வயது ரீதியாக நான் சொல்லியிருக்கிறேன் 10 வருஷம் சென்ட்ரல் பகுதியில் எடுத்துட்டா கூட அந்த ராகு தசை நடக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குது ராகு தசை? இப்போ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நன்மை செய்யுமா? கன்ஃபார்மாக நன்மை செய்யும். இப்போ இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராகு தசை ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா ஏன் கொடுக்குதுன்னா உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கும். ஆனால் ராகுவுக்கு தனிப்பட்ட வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக எடுத்துக்கும். அது சனியோட வீட்டில் இருந்தால் அது சனி தசை தான். சனி என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கும். நம்ம மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் ராகு தசை அப்படின்ட்டு, அந்த ராகுவுக்கு பேர் மட்டும் வச்சுக்கலாம் ராகு அப்படின்ட்டு. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டதிபதியோட ஃபுல்லாக அந்த வீட்டதிபதியோட தசையை கொடுக்கும், அந்த தசையோட பலன்களை கொடுக்கும். இன்னொன்று, ராகு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு செவ்வாய், அதாவது உங்கள் லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய லக்னமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபுல்லாக அதனுடைய காரகத்துவங்களை வாங்கி தன்னுடைய தசையில் கொடுக்கும். ஆனால் ராகு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை எந்த தசையும் அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுரும். அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10-13 டிகிரிக்கு மேலே இருந்தால், அதாவது உள்ளே இருக்கக்கூடாது, ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அந்த டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13-14 டிகிரிக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால், ஒரு பக்கத்து கட்டத்தில் இருந்தால் கூட சரி, அது வேற ராசியில் இருக்கும், இவர் வேற ராசியில் இருப்பார். அந்த டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 டிகிரிக்கு மேலே இருக்கும் அவங்க. அது மாதிரி இருந்தால் கூட அந்த பலன்களை வாங்கி கொடுக்கும். இன்னொன்று, அது மாதிரி இருந்தால் கூட அந்த ராகு தசையில் அதனோட பலன்களை வாங்கி கொடுக்கும். அதாவது குரு இருந்தால் சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா, சுபகிரகமாக உங்கள் ராசிக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் லக்னத்துக்கு இருந்துச்சுன்னா, மறையாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம். தொழிலில் வந்து இப்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இப்போ தொழிலில் நல்லாயிருக்கும். பண வரவை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த பண வரவு கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் தொழில் ஆரம்பித்த உடனே ஒரு டவுன் வந்திருக்கும் உங்களுக்கு. இல்லைனாக்கா ஒரு ஒரு வளர்ச்சி கூட வந்திருக்கலாம், அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது குருவுடைய வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த குரு பகவான் அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அவர் வந்து நீசமாயிட்டார். அப்போ அந்த பலன்கள் மொத்தமாக பாதிக்கப்படும். அப்போ நீசமாயிடுச்சுனாக்கா அப்போ அவருக்கு 2ஆம் இடத்துல நீசமாகும் மகர ராசியில். இப்போ நீசமாகும்போது பலன்கள் கன்ஃபார்மாக பாதிக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு பார்க்கணும், வேற லக்னமாக இருந்து 6-8 வருதான்னு பார்க்கணும். 6-8 வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கடனை கொடுக்கும், ஒரு சில அவமானங்களை கொடுத்துருக்கும். ஆனால் அந்த குரு கூட அதை நீசம் ஆக இருக்கக்கூடிய கிரகத்தோட ஆட்சி பெற்ற கிரகங்கள், அதாவது சனி இருந்தால் நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ வேலையில் சிறப்பு, உங்களுக்கு தொழிலில் சிறப்பு, இது மாதிரி கொடுத்துரும். அது மாதிரி நம்ம பலன்களை எடுத்துக்கணும். வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை, குரு இருக்கக்கூடிய இடம், இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் வந்து மிதுனம் கடகத்துக்கு, இந்த 2 இடத்துல கனெக்ட் ஆகிறார். அந்த இடத்துல ராகு இருந்து தசை பண்ணாலும் சரி, குரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணாலும் சரி, அப்படி இல்லை குரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த தசையில் உங்களுக்கு வந்து தொழில் மேன்மை கன்ஃபார்மாக கொடுக்கும்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண வரவை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் வாங்கி அது வந்து பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும், அதிகபட்சமான வளர்ச்சிகளை கொடுத்துரும். எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை வாங்கி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அது மாதிரியான தசை தான் ராகு தசை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சனியோட வீட்டில் இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை சனிக்கு ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த வீட்டில் இருந்தால் கூட, ஏன்னா சனி ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து 7.5 சனி போயிட்டு இருக்காரு. இப்போ 7.5 சனி நடக்கும்போது தசை என்ன நடக்குது, இப்போ அவயோக தசையா யோகா தசையா, அதுக்குண்டான பலன்களை இந்த சனி பகவான் முழுமையாக எடுத்துக்கும். ராகு தசை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சனி பகவான் தான் அந்த பலன்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து குரு பயிற்சி ஆகுது, இப்போ ராகு எது பயிற்சி ஆகுது, சனி வக்கர நிவர்த்தி ஆகுது, எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. எதுவுமே எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கல, ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏன் அதுமாரி கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, இந்த 7.5 சனி முழுமையாக எடுத்துக்கும். இப்போ ராகு தசை தானே, எனக்கு குருவுடைய வீட்டில் இருக்குது, இப்போ குரு வந்து எனக்கு அந்த தசை நல்லா இருக்கணும், எனக்கு அந்த தசை நல்லா இல்லை, இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருந்த கடன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிறப்பு, டோட்டலாக உங்களுக்கு நல்லா இருக்கும். வக்கரமாக இருந்துச்சுனாக்கா அந்த ராகு பகவான் எங்கே இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டு அதிபதி வந்து வக்கரம் ஆயிட்டாருனாக்கா அந்த ராகு தசை அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும், நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் கொடுக்கும். இன்னொரு தசை பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசைன்னு சொல்லலாம். செவ்வாய் தசைக்கும் உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தசையில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், இன்னொன்று வந்து வேலை ரீதியாக இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இடமாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், பண வரவு கொடுக்கும், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. செவ்வாய் தசையும் சொல்லிட்டேன், ராகு தசையும் சொல்லிட்டேன். எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்னொன்று குருதசை சொல்லவே தேவையில்ல, மொத்தமாக பாசிட்டிவ். குருதசைக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ராசிக்கு. ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்து ஒரு சில செலவுகளை கொடுத்துட்டு வரலாம், இல்லை 6, 8, 12லேருந்து ஒரு சில செலவுகளை கொடுத்துட்டு வரலாம், நிறைய நஷ்டங்களை கொடுத்துட்டு வரலாம், நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரலாம். இது எல்லாமே இப்போ இந்த குரு பயிற்சிக்கு மாறும். ஏன்னா கோச்சார ரீதியாக வந்து குரு உச்சமாகி வரும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வையும், 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வையும், 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, நீங்கள் பட்ட அவமானம், பட்ட கஷ்டம், நீங்கள் இழப்பு, அதாவது பண இழப்பு எல்லாமே திரும்பி வரப்போகுது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது, நிறைய கனவுகள் வந்து இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள், அதாவது வாரிசுகள் வழியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்களா, மன உளைச்சல்கள், அவங்களுக்கு தேவையில்லாத செலவு, அவங்களே வந்து கஷ்டப்படக்கூடியதாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இது எல்லாமே இப்போ சாத்தியமாகும். அந்த டைமுங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். அதுலேயும் இந்த 3 தசைகள், இந்த 3 தசைகள், அதாவது செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுக்கக்கூடிய தசைகள். ஆனால் அந்த குரு பார்க்கக்கூடிய இடத்துல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இல்லை குரு இருக்கக்கூடிய இடத்துல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா 100% அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிறைய யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதுலேயே இந்த குரு உச்சமாக வரக்கூடிய காலத்தில். நன்றி.